அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 24 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். இப்போது நாம் பார்க்க போவது வசனம் 25 தொடங்கி அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் வரை பார்க்க போகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயம் சூரா அல் அம்பியா நபிமார்களை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம். ஓர் இறை தூதர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஆணா பெண்ணா? அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவு என்ன? அவருக்கும் மனித சமுதாயத்துக்கும் இடையிலான உறவு என்ன? அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்ட தகுதி உடையவர் என்பது அனைத்தையும் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்களில் பேசப்பட்டு, அதன் பிறகுதான் இறை தூதர்கள் தன் சமுதாயத்து மக்களிடம் நடந்து கொண்டதும் அந்த மக்கள் அந்த இறை தூதரிடம் நடந்து கொண்டதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான தொகுப்பு இந்த வசனங்களில் இருப்பதை நாம் காண முடியும். அந்த வகையில் இதற்கு முன்னர் நாம் பார்த்த வசனங்களில் வானவர்கள், அதாவது மலக்குகள், இறை தூதர்களாக வர வேண்டும் என்று சிலர் விரும்பினர். இறைவன் கூறினான், இல்லை, நான் எப்போதும் மலக்குகளை தூதராக அனுப்புவதில்லை. நீங்கள்தான் சொல்கிறீர்கள் மலக்குகள், வானவர்கள் என்போர் இறைவனுடைய பெண் பிள்ளைகள் என்று. நான் வானவர்களை தூதராக அனுப்பியதில்லை என்பது மட்டுமல்ல, எந்த பெண்ணையும் தூதராக அனுப்பியதில்லை. காரணம், இந்த தூது செய்தியை சுமந்து மக்களிடத்திலே அதை எடுத்துரைக்கின்ற வேளையில் அம்மக்கள் புரியாமையின் காரணமாக திருத்தூதர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். கடுமையாக சொல்லாலும் செயலாலும் துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த துன்புறுத்தலை தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமையோ உடல் வலிமையோ இயல்பில் பெண்ணுக்கு இல்லை. ஆகையினால் பெண்ணை நாம் தூதராக அனுப்பவில்லை என்பதை எல்லாம் வல்ல இறைவன் நாம் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் உணர்த்தி காட்டுகிறான். நேரடியாக சொல்லாவிட்டாலும் உணர்த்தி காட்டுகிறான். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களில் இறை தூதர்கள் பட்ட சிரமங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. நாம் பெண்ணை தூதராக அனுப்பவில்லை என்பது இதற்கு முன்னர் உள்ள வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டி இருந்தது. இப்போது வசனம் 25 நாம் தொடங்கி பார்க்கலாம். வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது. ஒரு இறை தூதர் என்றால் அவரிடம் சொல்லி அந்த மக்களிடம் எதை சொல்ல வேண்டும் என்று நாம் அனுப்பி வைத்தோமோ அந்த தூது செய்தி எது என்று இறைவன் கூறுகிறான். உமக்கு முன்னர் எந்த தூதரையும் நாம் அனுப்பினாலும் அவருக்கு இந்த செய்தியை தான் சொல்லி அனுப்பினோம். என்ன செய்தி? லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர்த்து வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஃபாபுதுனி, ஃபாபுதூனி, என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லி அனுப்பி வைத்தேன். இதுதான் அடிப்படை. ஆனால் எதற்கு இந்த அடிப்படையை பற்றி இறைவன் இங்கே சொல்லுகிறான் என்றால், அந்த திருத்தூதர்களையே சிலர் வணங்க தலைப்பட்டனர். இன்னும் சிலரோ திருத்தூதர்கள் இவர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்களாக கருதி கொண்ட மலக்குகளையும் வணங்கினர். அவருடைய சுபாவமும் அவருடைய மன ஓட்டமும் உளவியலும் எப்படி இருந்ததென்றால், யாரெல்லாம் வலிமை மிக்கவர்களோ அவர்களெல்லாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் கருதி கொண்டனர். ஆனால் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் வலிமை பெற்றவர்களோ அவர்களுக்கு அந்த வலிமையை தந்த பேரிறைவன் வணக்கத்துக்குரியவன் என்றுதான் நினைத்திருக்க வேண்டும், கருதி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. இப்போது பாருங்கள் வசனம் 26. இந்த 26 ஏன் இறக்கப்பட்டது என்கின்ற ஒரு சின்ன காரணம், அந்த காரணத்தை முதலில் பார்த்து விடலாம்.
ஹுசா என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. கூட்டம் என்றால் அவர்கள் வம்சாவளி, ஹுசா என்கிற வம்சாவளியை சார்ந்தோர். அந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், மலாயிக்கத், அதாவது மலக்குமார்கள், வானவர்கள் அல்லாஹுவின் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் கருதி கொண்டது பெண் பிள்ளைகள் பாசம் காட்டப்படக்கூடியவர்கள். எனவே அல்லாஹுவினுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மலக்குகள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் சொன்னால் இறைவன் கேட்பான், அவர்கள் பரிந்துரைத்தால் இறைவன் கேட்பான். எனவே நாம் இறைவனை நேரடியாக வணங்குவதற்கு பதிலாக நமக்கு பரிந்து பேசக்கூடிய இந்த மலக்குமார்களை வணங்கலாமே என்பது அவர்களுடைய கணக்கு. இறைவன் இந்த மலக்குமார்களை எப்படி பெற்றெடுத்தான் என்று அவர்களாக ஒரு கற்பனையை வடித்து நம்பிக்கையாக சுமந்து கொண்டிருந்தார்கள். ஜின்னுகள் என்கின்ற படைப்போடு இறைவன் இணைந்து மலாயிக்கத் என்கிற வானவர்களை பெற்றெடுத்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆழமாக ஊடுருவியிருந்து அதை அவர்கள் வெளிப்படுத்த தொடங்கிய போது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான், பாருங்கள், எது யதார்த்தமோ அதை சொல்லுகின்றான். வசனம் 26, 27. காலு இத்தகதர் ரஹ்மானு வலதா சுபஹானா. அவர்கள் சொல்லுகின்றனர், சிலர் சொல்லுகின்றனர், இறைவன் குழந்தையை தனக்கென வைத்துக் கொண்டான், குழந்தையை பெற்றெடுத்து வைத்துக் கொண்டான். சுபஹானா, அவன் தூயவன். இப்படி சொல்லுகிறார்கள், ஆனால் அவன் தூயவன். இந்த இடத்தில் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று. காலுத்தகதர் ரஹ்மானு வலதா, இறைவன் தனக்கென குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் ஓதக்கூடியவர்கள் நிறுத்தக்கூடாது. எங்கே நிறுத்த வேண்டும் என்றால் சுபஹானா, அந்த இடத்தில் நிறுத்த வேண்டும். சுபஹானா என்றால் அவன் தூயவன். அப்போ இறைவன் தனக்கென குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்கிற அந்த சொல்லோடு நிறுத்துவது கூட அந்த ஒரு கணம் அது நம் சொல்லாக கருதப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காலுத்தகதர் ரஹ்மானு வலதன் சுபஹானா, இறைவன் தனக்கென குழந்தையை வைத்துக் கொண்டான், அவன் தூயவன், அங்குதான் நிறுத்த வேண்டும். தூயவன் என்று சொல்லி நிறுத்த வேண்டும். இப்படி அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் அல்ல, மாறாக பல இபாதும் முக்ரமும், சங்கை மிக்க அடிமைகள், இறைவனின் அடிமைகள். ஆனால் சாதாரணமான அடிமைகள் அல்ல, சங்கை மிக்க அடிமைகள். இறைவனிடம் அவர்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் மரியாதை உண்டு என்பதற்காக இறைவனுடைய தகுதிக்கு கீழான ஒன்றை மலக்குமார்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் பெண் பிள்ளைகள் அல்ல, இறைவனின் அடியார்கள். ஒரு அடிமை என்றால் அவனிடத்தில் என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்குமோ அவை அனைத்தும் இந்த மலக்குகளிடம் இருக்கின்றன. மகள் என்றால் அவளுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் ஒரு தந்தையிடத்தில் இருக்குமோ அது மலக்குகளுக்கு இல்லை என்பதை அடுத்தடுத்த வசனங்களை உணர்த்துகிறான் இறைவன். பாருங்கள், லா யஸ்பிகூனஹு பில் கவுல். முதலாவது, இறைவனை முந்திக் கொண்டு அவர்கள் பேச மாட்டார்கள். அவன் ஏதாவது ஒன்று சொன்னா குறுக்க புந்து பேச மாட்டாங்க. பிள்ளைங்க அப்படி அல்ல, குறுக்க புந்து பேசலாம், பேசும், அதுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் மலக்குகள் பிள்ளைகள் அல்ல என்பதால், அடிமைகள் என்பதால் இறைவனிடம் அவர்கள் முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கவுல், சொல்லால் அவனை முந்த மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவனுடைய கட்டளைகளையே இவர்கள் செயல்படுத்துவார்கள். இறைவனுக்கு இவர்கள் யோசனையெல்லாம் சொல்றதில்லை, இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமன்னு யோசனை சொல்றதில்லை. இறைவனை முந்திக் கொண்டு பேசுவதில்லை, மாறாக அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்துகிறார்கள். அவனுடைய யோசனைகளை அல்ல, இறைவனின் கட்டளைகளை. இறைவனிடமிருந்து வரக்கூடிய அனைத்தும் கட்டளை. அப்படி நினைப்பவன் தான் அடிமை. கட்டளை அல்ல வேண்டுகோள் என்று நினைத்தால் அவன் அடிமை அல்ல. இறைவன் சொன்னது எதுவாக இருந்தாலும் கட்டளை அப்படியே கட்டுப்பட்டு விடுவோம் என்று மலக்குமார்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அடுத்த தகுதி, யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும்,
அவர்களுக்கு முன்னர் இருப்பவற்றையும் பின்னர் இருப்பவற்றையும் அந்த பேரிறைவன் ஓர் இறைவன் அறிந்து கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் ஏற்கனவே செய்தவை, பின்னால் செய்ய போகிறவை. இந்த துன்யாவில் அவர்களுக்கு, இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், மாபைன ஐதீஹும் முன்னர், மா ஹல்ஃபஹும் பின்னர், மரணத்துக்கு பின்னர் வரும் வறுமை வாழ்வில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகள். இந்த இரண்டு பணிகளையும் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறார்கள், செயல்படுத்தினார்கள், செயல்படுத்த போகிறார்கள் என்பதை இறைவன் அறிந்தவன். அப்போ ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்துதான் இறைவன் அவர்களை பயன்படுத்துகின்றானே அன்றி ஒரு தந்தை என்ற இடத்தில் இருந்து அல்ல. வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா. அந்த மலக்குகள் இறைவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களே, அது எந்த அளவுக்கு உண்மை தெரியுமா? நீங்கள் இறைவனை திருப்திப்படுத்தினால் மலக்குகள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மலக்குகளை வணங்கினால், மலக்குகளை சந்தோஷப்படுத்தினால் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்று. இது மனித கணக்கு. மலக்குகள் பரிந்து பேசுவார்கள், உண்மை. ஆனால் யாருக்கு? இறைவன் யாரை திருப்தி அடைகின்றானோ அவர்களுக்குத்தான் மலக்குகளாலும் பரிந்து பேச முடியும். என்பது நீங்கள் அறிந்த மொழி. நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை நகர் LKS. எழிலனம் என்னும் வைர நகை நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். கனா ஜெராக்ஸ் நாவே MS கலர் ஜெராக்ஸ், ID கார்டு, விசிட்டிங் கார்டு, 3D ஸ்டிக்கர்ஸ், சிந்தட்டிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் MS கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீஸ் அல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீஸ் அல் ஹாரூன் மீன் அங்காடி. மிகப்பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீஸ் அல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. ஹலோ மக்களே, சென்னையில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிற வெயில், மறுபக்கம் குழந்தைங்களோட ஸ்கூல் லீவு. இந்த ரெண்டையும் எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. லீவுனாலே ஊட்டி கொடைக்கானல் தான் அப்படின்னு இல்லாம இந்த டைம் உங்களுக்காகவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்கு. வாங்க, அது என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு இது புது அனுபவமாகவும் இருக்கும். அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாசில்லாத இயற்கை சூழல்ல மன நிறைவான இடம். தண்ணீர்ல குதிக்க, குளிக்க அழகான நீச்சல் குளம், கிரிக்கெட்டு, டென்னிஸ், கேரம் போர்டு, மியூசிக்கல் சேரு, தமிழர் பண்பாடான கயிறு இழுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி என அனைத்தும் உங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ ஒரு பொழுதுபோக்கான இடம் தேடுறீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கிரீன் கார்டன். விதவிதமான உணவு தேவைக்கேற்ப எந்நேரமும் ஆர்டர் செய்யலாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம சென்னை கல்பாக்கத்துல இருக்க கிரீன் கார்டன் தாங்க அது. கிரீன் கார்டனுக்கு வாங்க, குதூகலமா இருங்க, மன நிறைவா போங்க. உங்கள் தேவையே எங்களின் சேவை. மேலும் தொடர்புக்கு கிரீன் கார்டன் கல்பாக்கம், சென்னை. தொடர்புக்கு 7845995093.
இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் இணை வைத்தோ மலக்குகளை வணங்கியோ மனிதனை வணங்கியோ முறை தவறிய வழியில் சென்றோ இறைவனுக்கு பிடிக்காத பாதையில் சென்றோ யார் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்களோ அவர்களுக்கு மலக்குகள் ஒருபோதும் பரிந்துரைக்க மாட்டார்கள். ஏனென்றால் எஜமானுக்கு எது திருப்தி தருமோ அதைத்தான் மலக்குகள் செய்வர் என்பது அடுத்த வசனம். வில்லாலிமன் நிறுத்ததா. அடுத்து பரிந்து பேச மாட்டார்கள். இறைவனுக்கு பிடித்தமானவங்களுக்கு மட்டும்தான் இவங்க பரிந்து பேச போறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் வஹும் மின் ஹஷியத்திஹி முஷ்ஃபிகூன். அவர்கள் இறைவன் மீது உள்ள பயத்தின் காரணமாக அவர்கள் அச்சத்தில் இருப்பார்கள், பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. இறைவன் மேல் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் போய் நீ அவனை கண்டு இவனே பயந்து கொண்டிருக்கிறான் என்னும்போது நீ இவனிடத்தில் வந்து அவனிடத்தில் பேசு என்று சொன்னால் இவன் எப்படி பேசுவான்? பேச மாட்டான் அல்லவா? எனவே இதுக்கு ஒரே வழி என்னவென்றால் இறை தூதர்கள் எந்த தத்துவத்தை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அந்த ஓரிரை கோட்பாடு. அம்மா அர்சல்னா மின் கபரிக்க மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அல்லா இலாஹ இல்லா அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது. வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர யாரும் இல்லை என்று சொல்லித்தான் எல்லா இறை தூதர்களையும் அந்த செய்தியை கொடுத்து தான் அனுப்பி வைத்தேன் என்று இறைவன் சொல்கிறான். அந்த செய்தியை உன்னுடைய வாழ்க்கைக்கான செய்தியாக ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை நீ வணங்கினால் உன்னை இறைவன் திருப்தி அடைவான். உன் மீது இறைவனுக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டால் மலக்குகள் உன்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னிக்க சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடப் போகிறார்கள். இதான கணக்கு. அதை விட்டுவிட்டு நீ மலக்குகளை பிடிக்கிறேன் என்று வந்தால் அது அறிவார்த்தமான செயல் அல்ல என்பதை இந்த வசனத்தில் இறைவன் உணர்த்துகிறான். வஹும் மின் ஹஷியத்திஹி முஷ்ஃபிகூன். அதற்கடுத்து அவர்கள் இன்னும் ஒருவேளை மலக்குகளில் யாராவது என்னை வணங்குங்கள், அந்த இறைவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அதனால் நீங்கள் மலக்குகளை வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்பது கூட இருக்குமானால், ஒரு கற்பனையாக சொல்வதாக இருந்தால், ஏன் மலக்குகளை வணங்கணும்? அதுக்கு ஒரு காரணமும் இல்லையே, என்னத்தானே வணங்கணும்? ஒருவேளை இந்த மலக்குகள் யாராவது ஒருவர் சொல்லி நீங்கள் வணங்கியிருந்தால் கூட அப்ப என்ன நடக்கும் என்கிற கேள்விக்கு எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 29 பதிலளிக்கின்றான். ஒமை யகுல் மின்ஹும், அவர்களில் யாரேனும் ஒருவர், மலக்குகளோ மனிதர்களோ இறை தூதர்களோ யாரேனும் ஒருவர், இன்னி இலாஹும் மின் தூனிஹி, அந்த ஓர் இறைவனை விட்டு விடுங்கள், அவன் அல்ல கடவுள், நான் தான் கடவுள் என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால், அப்படி சொன்னால் ஃபதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம், அவனுக்கு நரகத்தைத்தான் அதற்குரிய தண்டனையாக கொடுப்போம். அப்படி ஒருவன் சொல்லிட்டான்னா அவனுக்கு நரகத்தைத்தான் நாம் கொடுக்க போகிறோம் தண்டனையாக. கதாலிக்க நஜ்ஸில் பாலிமீன், இந்த அநியாயக்காரர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலியை கொடுக்க போகிறோம். இப்படித்தான் கூலி கொடுப்போம். அநியாயம் பண்ணால் அப்படித்தான் கொடுப்போம். உனக்கு சொல்லப்பட்ட பணி என்ன? உனக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதுதான் கட்டளை. இறை தூதர்களுக்கு அந்த கட்டளை தான் கொடுத்து அனுப்பப்பட்டது. அந்த கட்டளையை இறை தூதர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் மலக்குகள். இந்த மலக்குகளில் ஒருவரோ அல்லது அந்த இறை தூதரில் ஒருவரோ இப்படி சொல்வாரானால் அவரும் நரகத்துக்கு தான் வரப்போறாரு. நான் தானே ஓர் இறைவன் என்கிற அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் திரும்ப திரும்ப இந்த மலக்குகள் வணங்கப்படத்தக்கவர்கள் அல்ல, இந்த மலக்குகள் அல்ல திருப்தி செய்யப்பட வேண்டியவர்கள். திருப்தி செய்யப்பட வேண்டியது இறைவனுக்குத்தான். இறைவனுக்கு திருப்தி வந்து விட்டால் மலக்குகளுடைய திருப்தி தானாக வந்துவிடும். அந்த ரூட்ல தான் வரணுமே தவிர இங்க இப்படி போகக்கூடாது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தில் உணர்த்தி காட்டுகிறான். அதற்கடுத்த வசனத்தை பாருங்கள். அவலம் இரல்லதீன கஃபரு, அடுத்து அறிவார்ந்த சான்றுகள். மலக்குமார்கள் இறைவன் அல்ல, இறை தூதர்கள் இறைவன் அல்ல, மலக்குமார்கள் இறைவனும் அல்ல, இறைவனுடைய பெண்மக்களும் அல்ல, அடிமைகள். திருத்தூதர்களும் அடிமைகள். இதை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு மலக்கு, பல உருவங்களில் வருவாங்க, ஜின்னுகள் பல உருவங்களில் வரும், இறை தூதர்கள் அற்புதங்களை காட்டியிருக்காங்க, ஆகையினால் அவர்களை நாங்கள் வணங்கினோம் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா? அதுதானே நீங்கள் சொல்ல வரக்கூடிய தத்துவத்தின் கருத்து. அதுதானே
அப்படியானால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பிரம்மாண்டமான படைப்பு என்று கண்டு மலக்குகளை கண்டு மிரட்சி அடைகிறீர்களே, நீங்கள் எந்த படைப்பை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த படைப்பு? அவலம் இரல்லதீன கஃபரு, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் பார்க்கவில்லையா? அன்ன சமாவாதி வல் அர்து, வானங்களையும் பூமியையும் அவை இரண்டும் கானத்தா ரத்கா, வானமும் பூமியும் ஒட்டித்தான் இருந்தது, ரெண்டும் இணை பிரிய முடியாத அளவுக்கு ஒட்டி இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, அவ்விரண்டையும் நாம் தான் பிரித்தோம். நாம் தான் பிரித்து எடுத்து தனித்தனியாக வச்சோம். வானத்தையும் பூமி ரெண்டும் ஒன்றா தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, நாம் பிரித்தோமே. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு ஒட்டி இருந்தால் இவ்வளோ பெரிய படைப்பாக இருக்கும், நம்ம கற்பனையே செய்ய முடியவில்லை. அத்துணை பெரிய பிரம்மாண்டமான படைப்பு இருக்கிறது வானம் பூமி. இரண்டையும் நாம் பிரித்தோம். பிரித்து வஜஅல்னா மினல் மாஇ, தண்ணீரில் இருந்தே குல்ல ஷையின், எல்லாவற்றையும் நாம் ஆக்கினோம். எல்லாவற்றையும் நாம் தண்ணீரால் அமைத்து வைத்தோம். தண்ணீரால் எல்லாவற்றையும் அமைத்து வைத்தோம். அஃபலா யுமினூன், அவர்கள் இதையெல்லாம் நம்ப வேண்டாமா? இந்த ஆற்றல் மிக்க இறைவனாக இருக்கக்கூடிய என்னை அல்லவா அவர்கள் நம்பி இருக்க வேண்டும். நான் தானே வானங்களும் பூமியும் தனித்தனியாக இருந்தால் அவை மனிதனுக்கு பயன்படுவதை விட பிரித்திருந்தால், பிரித்து வைத்தால் தான் பயன்படும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு பயன்படுவதற்காக வானங்களையும் பூமியையும் பிரித்து நீரில் இருந்து அனைத்தையும் நான் உருவாக்கினேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். இந்த நீரில் இருந்து உருவாக்கினேன் என்பதற்கு 3 வகையான விளக்கங்களை பேரறிஞர் குர்துபி குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது, ஹலக்க குல்ல ஷையின் மினல் மா, எல்லாவற்றையும் நீரில் இருந்தே படைத்தான். நீர் தான் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் என்கிற ஒரு பொருள். மற்றொன்று, ஹஃபில ஹயாத்த குல்லி ஷையின் பில்மா, அனைத்தினுடைய வாழ்வையும் இறைவன் நீர் கொண்டு பாதுகாத்தான். நீரின்றி அமையாது உலகு. எல்லாவற்றினுடைய உயிரோட்டமும் உயிரும் நீரில் அமைந்திருக்க. தண்ணி இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது, தண்ணி இல்லை என்றால் மிருகங்கள் வாழ முடியாது, நீர் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. எனவே அனைத்தையும் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷையின், அனைத்தையும் நான் நீரால் அமைத்தோம் என்று சொல்வது அனைத்தின் வாழ்வையும் நீரால் அமைத்தோம். மூன்றாவது விளக்கம் என்னவென்றால் வஜஅல்னா மின் மாஇ சுல்பி குல்ல ஷையின் ஹய்யின், உயிருள்ள ஒவ்வொரு படைப்பையும் நாம் முதுகந்தண்டிலிருந்து வெளியாகின்ற நீரால் அமைத்தோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு கூறுவதாக. அதாவது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷையின் ஹய்யின், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் நீர் கொண்டு அமைத்தோம், நீரினால் அமைத்தோம் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அஃபலா யுமினூன், அவங்க இதையெல்லாம் நம்ப வேண்டாம், நாம தானே இதை அமைச்சோம். மலக்குமார்களாக அவங்க மலக்குமார்களுடைய சொந்த ஆற்றலா அது? இறை தூதர்களின் சொந்த ஆற்றலா அது? நாம் அவர்களுக்கு தந்த ஆற்றல் கொண்டும் துணை கொண்டும் வலிமை கொண்டும் அவர்கள் இவற்றை செய்திருக்கின்றார்கள். அதுக்கடுத்து வசனம் 31, வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய, பூமியில் நாம் மலைகளை ஊன்றினோம், மலைகளை அமைத்தோம். ரவாசி என்று சொன்னால் ஆணி வச்சு அடிக்கிறது தான். வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய, பூமியில் நாம் மலைகளை ஊன்றினோம். அந்தமீத பிஹிம், மனிதர்கள் பூமியில் இருக்கும்போது அது சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக, மனிதர்கள் இருக்கும்போது பூமி சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பூமியை ஆடாமல் அசையாமல் வைத்திருக்க, ஒரு பொருள் ஆடாமல் அசையாமல் வைத்திருக்க பேப்பர் வெயிட் வைக்கிற மாதிரி, ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி நாம் மலைகளை இந்த பூமியில் ஊன்றினோம். அதோடு மட்டுமல்ல, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக, மனிதன் வாழ்வதற்கு வசதியாகத்தான் வானமும் பூமியும் ஒன்றா இருந்ததை தனியாக பிரித்தோம். தனியாக பிரிச்சுட்டு அந்த பூமியில் மலைகளை வச்சோம். தனியாக பிரித்து மலைகளை வச்சதோட முடிச்சிடல, அதில் பாதைகளை அமைத்தோம். ஒரு ஊரில் ஒருத்தன் பிறந்தான்னா அந்த ஊர்லே தான் வாழ வேண்டும், கிடக்க வேண்டும் என்பது அல்லாமல் அவன் வெளியூருக்கு பயணப்பட்டு பொருளாதாரத்தை தேடவோ, பசியை போக்கிக் கொள்ளவோ, அறிவு ஞானத்தை வளர்த்துக் கொள்ளவோ, நாகரிகங்களை செழுமைப்படுத்திக் கொள்ளவோ அவனுக்கு வெளி உலகத்தின் தொடர்பு தேவைப்படுகிறது. வெளி உலகத்தின் தொடர்பு இல்லாத மனிதன் காட்டுமிராண்டியாக போய்விடுவான். எனவே வெளி உலகத்தின் தொடர்புகளை வளர்த்து கொள்ள நாம் சாலைகளை அமைத்தோம். பூமியிலே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு செல்ல முடியும் என்பது மாதிரி அமைத்தோம். பயணப்பட்டு செல்ல முடியாதபடியும் பண்ணியிருக்கலாம். வஜஅல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபுலா, பாதைகளை
அங்கு நாம் அந்த பூமிக்குள் அமைத்தோம். ஃபிஜாஜ் என்பதற்கும் சுபுல் என்பதற்கும் ஒரே பொருள் தான். பூமியுள் நாம் ஒரு சந்து பொந்து மாதிரி அமைச்சு அதை பாதைகளாக, விசாலமான பாதைகளாக அமைத்தோம். எதற்கென்றால் லஅல்லஹும் யஹ்ததூன், அவர்கள் ஒரு இலக்கை அடைவதற்காக. ஒரு கணக்கு, ஒரு இலக்கு. எங்கு சென்றால் பொருளாதார வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும், எங்கே சென்றால் நாகரிகங்களை வளர்த்து கொள்ள முடியும், எங்கே சென்றால் நாம் வியாபாரம் செய்ய முடியும், எங்கே சென்றால் நாம் உயிர் வாழ முடியும் என்றெல்லாம் மனிதன் கண்டுபிடித்து போய் அந்த பாதைகள் வழியாக சென்று அவன் இலக்கை அடைந்து கொள்ள வசதியாக பூமியில் நாம் சாலைகளை, பாதைகளை அமைத்தோம். அதில் பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகள் மனிதனுக்கு நாம தான் ஏற்படுத்தினோம். ரோடுகள் எல்லாம் மனிதன் போட்டு கொண்டதல்ல. அப்படி போட வேண்டும், போட முடியும் என்கிற அறிவையும் ஞானத்தையும் நாம தான் மனிதனுக்கு கொடுத்தோம். அதற்கடுத்து வஜஅல்னா ஸமாஅ ஸக்ஃபன் மஹ்ஃபூதா வஹும் அன் ஆயாத்திஹா முஅரிதூன், வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு சீலிங், ஒரு முகடு, பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக, சீலிங்காக வானத்தை நாம் ஆக்கினோம். அதை யாரும் துளைச்சிக்கிட்டு ஓட்ட போட்டுக்கிட்டுலாம் பண்ணிட முடியாது. வஹுமன் ஆயாத்திஹா முஅரிதூன், அவர்கள் அதனுடைய சான்றுகளை கண்டுகொள்வதில்லை. வானத்தில் இருக்கின்ற சான்றுகள், பூமியில் இருக்கின்ற சான்றுகள், இவற்றையெல்லாம் மனிதன் கண்டுகொள்வதில்லை. அவர்கள் கண்டு காணாம அப்படியே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கின்றான். வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய சான்றுகளை பார்க்கணும். வானம் எப்படிப்பட்டது, பூமி எப்படிப்பட்டது, மழை அங்கிருந்து ஏன் வருது, நட்சத்திரங்கள் ஏன் இருக்கின்றன, மேகம் அங்கிருந்து எப்படி திரண்டு பிரிந்து சிதறி கிடக்கக்கூடிய மேகங்கள் எப்படி ஒன்று சேருகின்றன, அவை எப்படி குறிப்பிட்ட இடத்துக்கு மழையாக பொழிகிறது, பிறகு கீழே வந்துவிட்ட நீர்கள் எப்படி பிறகு மேகமாக மாறி மீண்டும் மழை பொழிய தயாராகின்றன. இதையெல்லாம் அவன் சிந்திக்க வேண்டும். ஆனால் மனிதர்களோ அவற்றை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிந்திப்பதில்லை. அதுக்கடுத்து வசனம் 33 சொல்கிறான், வஹுவல்லதி ஹலகல் லைல வன் நஹார வஷ்ஷம்ஸ வல் கமர், அவன்தான் இரவை படைத்தான், அவன்தான் பகலை படைத்தான், அவன்தான் சூரியனை படைத்தான், அவன்தான் நிலவை படைத்தான், சந்திரனை படைத்தான். குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், அனைத்தும் தனக்குரிய கோள் வீதியில் நீந்தி செல்கின்றன. சூரியன் ஒரு பக்கத்தில் போகிறது, சந்திரன் ஒரு பக்கத்தில் போகிறது, வானம் பூமி அனைத்தும் அப்படியே சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன, ஒன்று ஒன்றோடு மோதிக்கொள்வது இல்லை. இவற்றையெல்லாம் நாம தான் பிரித்து ஒட்டிக்கிட்டு இருந்ததை நாம தான் பிரித்து தனித்தனியாக சுற்றி சுழல விட்டு அதில் போய் வாழுங்கடா, உங்களுக்கு தேவையான பகுதிகளிலே சென்று வாழுங்கள், வாய்ப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள், வானத்திலிருந்து வருகின்ற மழை நீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள், விவசாயத்தை செய்யுங்கள். உங்கள் ஊரிலே விவசாயம் சரியில்லையா, வாழ இயலவில்லையா, வெளியூருக்கு பயணப்பட்டு போங்கள். இப்படியெல்லாம் சாலைகளை அமைத்து, பாதைகளை அமைத்து, நீரை பொழிய வைத்து, ஒரு நாகரிகத்தை உங்களுக்கு வளர வைத்து தந்திருக்கின்றோமே. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சது யாரு? நாம தானே. அந்த வேலையை செய்த நம்மையல்லவா நீங்கள் வணங்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மலக்குமார்களை கடவுளாக வணங்கலாமா, இறை தூதர்களை கடவுளாக வணங்கலாமா, வானத்தை வணங்கலாமா, பூமியை வணங்கலாமா, சூரியனை வணங்கலாமா, சந்திரனை வணங்கலாமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால், யோசித்து கொண்டிருந்தால் எப்படி என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களில், வசனம் 33 வரைக்கும், 25 33 வரைக்கும் இப்படிப்பட்ட எதிர்கேள்விகளையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த தவறான போலியான நம்பிக்கைகளையும் தகர்க்கக்கூடிய சான்றுகளையும் இந்த வசனங்களில் இல்லாமல் இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றான். இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.